என்பது முழு மண்டலத்திற்குண்டான நாட்கள். ஒருவேளை வேறு ஏதாவது நேர்த்தி கடனுக்காக இந்த 48 நாட்கள் என்று அறிவித்திருக்காரோ என்னவோ தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுது ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது, இது வாடிக்கையாக வைத்திருக்கிறார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வரையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் கார் உள்ளலும் கடல் நீர் உள்ளலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தி திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய அரும்பெரும் திட்டங்களால் மகளிரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அவருடைய பயணங்கள் குளத்து தொழிலே பயணிக்கின்ற பொழுது பாராட்டாதவரே மக்களை இல்லை, பசைவாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலனி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மனதிலே கயிறு தீர்ப்பதற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்களை அவர் இட்டுக் கொண்டிருக்கிறார். தேவைப்படுகின்ற அளவுக்கு திருக்கோயிலே இருக்கின்ற 28 யானைகளுக்கும் முறையான 15 நாட்கள் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை, அதே போல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வனத்துறையை சார்ந்தவர்களோடு அந்த அந்த திருக்கோயில் யானைகளை குறித்து பராமரிப்பு பணிகள் மேற்பார்வையிடப்படுகின்றது. அதற்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற வகையில் 28 யானைகளுக்கும் குளியல் தொட்டி கட்டப்பட்டிருக்கின்றது. 28 யானைகளுக்கும் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கின்றோம். 28 யானைகளுக்கும் மருத்துவர்களுடைய உபதேசத்தின்படி தினந்தோறும் எந்தெந்த யானைக்கு என்னென்ன தேவையோ டயட் கண்ட்ரோலும் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கூறியது போல் தேவைப்பட்டால் அந்த புத்துணர்ச்சிக்கும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது. யானைகள் நலனை காக்கின்ற அரசு என்பதால் தான் மறைந்துவிட்ட தெய்வமாகிவிட்ட யானைகளுக்கு கூட இந்த ஆட்சியில் தான் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சுமார் 10 திருக்கோயில்களில் இந்த மணிமண்டபங்கள் 5 கோடி ரூபாய் செலவில்